இது ஒரு போட்டி அல்ல, போதை பழக்கத்திற்கு எதிரான உங்களுடைய உறுதியான மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு மாரத்தானை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என்ன? சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாரத்தான் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்கின்ற கருப்பொருளுடன் இந்த மாரத்தான் போட்டி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்த மாரத்தானுக்கான ஏற்பாடுகள் செய்திருந்தார். அவர்தான் இந்த நிகழ்வை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. ஆனால் இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த போதைப்பொருள் ஒழிப்பு எதிரான இந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொள்வதாக தகவல் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 6:10 மணிக்கு அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டார். தற்பொழுது மாரத்தானில் பங்கேற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். சென்னை காமராஜர் சாலையில் அண்ணா நினைவிடத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மாரத்தான் ஓட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முழுக்க போதைப் பொருள் எதிர்ப்புக்கு எதிராக இந்த மாரத்தான் நிகழ்வு என்பது நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்டம் 2026 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்கின்ற கருப்பொருளுடன் அடங்கியதாக இருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாரத்தான் போட்டியை தொடங்கி வைப்பதற்கு முன்பாக அவர் மேடையில் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் என்கின்ற ஒரு வாசகத்தை எழுதினார். அதன் பிறகு ட்ரக்ஸ் விடு ஸ்போர்ட்ஸை எடு என்கின்ற வகையில் ஒரு கருப்பொருள் அடங்கிய ஒரு வாக்கியத்தையும் எழுதி அவருடைய கையெழுத்தையும் இட்டிருந்தார். அதன் பிறகு சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேடையில் நின்று அறிவித்திருந்தார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருளுடைய உற்பத்தி, போதைப் பொருளுடைய புழக்கம், போதைப் பொருளுடைய பயன்பாடு, விநியோகம் ஆகியவற்றுக்கு எதிராக செயல்படும் மனநிலையில் மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த உறுதிமொழி இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த உறுதிமொழியை ஏற்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த உறுதிமொழியை வாசித்திருந்தார். இன்று காலை 6:18 இந்த மாரத்தான் என்பது தொடங்கியது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முழுவதுமாக இந்த மாரத்தானில் ஓடுவார் என்பது போல தெரிகிறது. தற்போது அவர் ஓட தொடங்குகிறார். சென்னை காமராஜர் சாலையில் அந்த மாரத்தான் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் அவர்களுடன் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ரமணன், ஆனந்த் உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் என்ற சாலையிலேயே அங்கே வந்திருந்தார். அனைவருடைய உடையிலுமே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்கின்ற வாசகம் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் SDIT-னுடைய ஆடை அணிந்திருக்கிறார். SDIT லோகோ இருக்கக்கூடிய ஆடை, அதிலுமே ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்கின்ற வாசகம் பொருத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெரியவர்கள் ஆயிரக்கணக்கான கலந்துள்ளனர். கிட்டத்தட்ட இந்த மாரத்தான் ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் 16 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ன சொல்லப்பட்டிருந்தது. மேலும் ஒவ்வொரு 1 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மாரத்தானில் ஓடுவதற்கான ஹைட்ரேஷன் பாயிண்ட் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஓடக்கூடியவர்களுக்கு நீர்ச்சத்து தேவை என்றால் அவர்கள் அங்கிருந்து அவர்களுக்கான ஹைட்ரேஷனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் மட்டும் போதைப்பொருள் எதிர்ப்பு இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெறவில்லை. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல மாவட்ட ஆட்சியர்களுடைய ஏற்பாட்டில் இந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்டம் 2026 என்பது இந்த மாரத்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்கின்ற கருப்பொருள் இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய ஒரு பலகையில் அவர் இந்த வாசகத்தை எழுதினார். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்கின்ற அந்த வாசகத்தை எழுதினார். ஸ்போர்ட்ஸ் எடு ட்ரக்ஸை விடு ஒரு தங்கி கலந்த வார்த்தையில் அதனை எழுதி அவருடைய கையெழுத்தையும் பதிவு செய்தார். அதன் பிறகு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய உறுதிமொழி, போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய அந்த விழிப்புணர்வு உறுதிமொழியையும் அவர் எடுத்துக்கொண்டார். ஒவ்வொருவரும் போதைக்கு எதிராக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் போதைப் பொருளுடைய உற்பத்தி, போதைப் பொருளுடைய விநியோகம், போதைப் பொருளுடைய புழக்கம் ஆகியவற்றுக்கு எதிராக செயல்பட வேண்டும். மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையில் இருந்து வாசித்தார். இந்த மாரத்தானில் பங்கேற்கக்கூடியவர்கள் அனைவரும் அந்த உறுதிமொழி அவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தனர். ஆயிரக்கணக்கானோர் இந்த மாரத்தானில் கலந்து கொண்டிருந்தனர். சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடத்தின் அருகில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு போதைப் பொருள் எதிர்ப்பு மாரத்தான் ஓட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாரத்தானில் பங்கேற்று ஓடிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அரசு நிகழ்வுகளில் அதிகமாக கலந்து கொள்ள தொடங்கியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்பதை நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாகிவிட்டது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்தது என்பதாக தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் மற்றும் துறை சார்ந்த
அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். தற்போது வெளியில் அரசு சார்பில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் தினம் ஒரு நிகழ்ச்சி என்கின்ற வகையிலே அவருடைய செயல்பாடு இருக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை நிகழ்வில் அவரே அந்த வாகனத்தை இயக்கியிருந்தார். அதற்கு முன்பாக தலைமைச் செயலக வளாகத்திற்குள்ளேயே அரசு அதிகாரிகளுக்கு வழங்கிய 4 சக்கர வாகனத்தையும் காரையும் அவர் இயக்கியிருந்தார். நேற்று மாநகர பேருந்து சேவையை தொடங்கி வைத்திருந்தார். தமிழகம் முழுவதும் 300 பேருந்துகள் சேவையை தொடங்கி வைத்திருந்தார். அப்போதும் அந்த பேருந்திலும் பயணம் செய்திருந்தார். அப்போதும் காமராஜர் சாலையில் சென்று ஒரு பயணம் செய்துவிட்டு அங்கிருப்பவர்களை சந்தித்து பேசியிருந்தார். ஓட்டுநர்கள் நடத்துனர்களுடனான சில கலந்துரையாடல்கள் எல்லாம் இருந்தது. இன்று அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும், இந்த விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. தமிழகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு மாரத்தானில் கலந்து கொள்வார் என்கின்ற வகையிலே ஒரு தகவல் என்பதும் சொல்லப்பட்டிருந்தது. விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா இந்த மாரத்தானை தொடங்கி வைப்பார் என்கின்ற வகையிலும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அதிகாலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாரத்தானை தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த மாரத்தானில் ஓடுவதும் இருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலை சொன்னார்கள். அதே நேரத்தில் இந்த மாரத்தான் போட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் உறுதிமொழியை ஏற்கப் போகிறார். முதலமைச்சர் உறுதிமொழி வாசித்து மாரத்தானை பங்கேற்கக்கூடிய ஆயிரக்கணக்கானோர் அந்த உறுதிமொழியை ஏற்க இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவலை சொன்னார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது எழிலகம் அருகே இருக்கக்கூடிய காட்சி. சென்னை காமராஜர் சாலையில் எழிலகம் வளாகம் இருக்கிறது. எழிலகம் அருகே இந்த மாரத்தான் கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் சாலையில் ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காலை 6 மணிக்கு இந்த மாரத்தான்கள் தொடங்கும் என சொல்லப்பட்ட நிலையில 6 மணிக்கு முதலமைச்சர் வந்து போதைக்கு எதிரான ஒரு உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.